வணக்கம். இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்பெஷல் பழத்தில் பஜ்ஜி, பழம்பொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தில் பஜ்ஜி செய்ய போகிறோம். நேந்திரம்பழத்தில் அங்கே கேரளாவில் அதிகமாக பஜ்ஜி செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பஜ்ஜி. இன்றைக்கி இந்த நேந்திரம்பழத்தை வச்சு நான் பஜ்ஜி செய்ய போகிறேன். நேந்திரம்பழத்தில் மேலே கீழையும் கட் பண்ணிவிட்டு தோலை விரிச்சிட்டு உரித்து எடுத்துகிட்டு நம்ம வாழைக்காவை ஸ்லைஸ் பண்ணுவோம் பாருங்கள் பஜ்ஜிக்கு, அது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை 3 துண்டாக போட்டு வச்சுக்கலாம். 2 பாதி அப்படி நறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதே நீட்டத்துக்கு கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஸ்லைஸ் பண்ணும்போது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பஜ்ஜிக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். மைதா மாவு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த பஜ்ஜி மைதா மாவில் தான் செய்வாங்க. மைதா மாவு 1 டம்ளர். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். மைதா மாவும் அரிசி மாவும் போட்டாச்சு. அரிசி மாவு போட்டால் தான் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜீனி ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட ஜீனி போட்டுக்கோங்க. ஜீனி போட்டு இனிப்பாக தான் இருக்கும் இந்த பஜ்ஜி. கொஞ்சம் ஜீனி போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள். அப்புறமா சால்ட்டு. சால்ட் போட்டு இதில் இப்போ நம்ம பஜ்ஜிக்கு கலக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்க வேண்டியதுதான். போட்டு கலந்துட்டு இப்போ பார்க்கலாம். தண்ணி ஊற்றி பஜ்ஜிக்கு எப்படி கலப்போமோ பஜ்ஜி பதத்துக்கு அதே மாதிரி கலக்க வேண்டியதான். கலந்துட்டு காட்டுறேன். இந்த பதத்தில் மாவை கலந்து வச்சுக்கணும். இந்த பதத்தில் கலந்துச்சு. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தை கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணிக்குவோம். இந்த நுனியும் கட் பண்ணிவிட்டு முழுசாக ஸ்லைஸ் போடுறதுனாலும் போடலாம், இல்லாட்டா 2 பாதியாக கட் பண்ணி ஸ்லைஸ் போடுறதுனாலும் போடலாம். பழத்தை தோலை உரிச்சிட்டு இது மாதிரி நுனியும் தலையும் கட் பண்ணி எடுத்துட்டு இது மாதிரி 2 பாதியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லாட்டின்னா ஒரே பழமாக நல்லா நீட்டமாக போடுறதுனாலும் போடலாம். பழம் கொஞ்சம் கனிஞ்சு இருந்துச்சுன்னா தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் கனிஞ்சிருக்கக்கூடாது. இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பழத்தையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காய் பஜ்ஜிக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி வாழைக்காய் பஜ்ஜெல்லாம் டிப் பண்ணி போடுறோமோ அதே மாதிரி தான் எடுத்து, ஆனால் எண்ணெயை சிம்மில் வச்சே போடணும். எண்ணெய் நல்லா சூடானோடனே சிம்மில் வச்சு போடணும். ஏன்னா சுகர் போட்டிருக்கோம், சீக்கிரம் செவந்துடும். அதனால் சிம்மில் வச்சு போட்டால் தான் உள்ளார வெந்து வரும், இல்லைனா டக்குன்னு செவந்து போயிடும் ஜீனி போட்டிருக்கிறதுனால. பஜ்ஜியை பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த கலருக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். அடுத்த செட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. நேந்திரம்பழ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்குது. கலரும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது மாதிரி நேந்திரம்பழ பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேந்திரம்பழ பஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.